அன்பு உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள். நம்ம இப்போ கார் எப்படி நம்ம பெயிண்ட் அடிக்க போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் எவ்வளவு, என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம அதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு அந்தந்த பொருள் எவ்வளவு அப்படிங்கிற அளவு, ரேட்டு எல்லாத்தையும் சேர்த்து அப்படி சொல்லிடலாம். எம்ஆர்ஐ ஷீட்டு 800, அதில் ஒரு ஷீட் ஒன்று வாங்கிங்க. அடுத்தபடியாக 320. அப்புறம் உங்களுக்கு என்னென்ன எம்ஆர்ஐ ஷீட் தேவையோ அது என்னென்ன வெரைட்டிஸில் வாங்கிங்க. 320, 240 அது வாங்கிங்க. இது பில்லர் டிங்கர் பேஸ்ட்டு அப்படிம்பாங்க. அதுக்குள்ள டிங்கர் பேஸ்ட்டு இது 1 இன்ச் டேப்பு. அதை சுற்றி ஒட்டுறதுக்கு, பேப்பர் ஒட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பேஸு. இது தான் நம்ம பட்டி பார்த்த இடத்துல நம்ம பெயிண்ட்டை கவர் பண்ணுறதுக்காக பேஸு. 2K தின்னரு. இது எதுக்குன்னா பெயிண்டில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக 2 லிட்டர் வாங்கியிருக்கோம். பெயிண்ட்டுக்கு 1 லிட்டரும், கிளியருக்கு 1 லிட்டரும். இது பாடி பில்லரு ஃபுல்லாக ஓவர் கோட்டு பண்ணுறதுக்காக. கிரே பட்டி, இது என்சி பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கிரே பட்டி இதுதான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணணும். இதுதான் காருக்குள்ள பட்டி. இது தின்னர், சாதா தின்னர் கழுவுறதுக்கு, மற்றபடி மிக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறது. 2 லிட்டர் வாங்கியிருக்கோம். இது கிளியரு. கிளியர் 1.5 லிட்டர், 1 லிட்டரு பேஸும் 6 லிட்டரு ஹார்னரும் சேர்த்து 1.5 லிட்டர் மொத்தமாக வரும். ஒரு 2 கோன் வாங்கியிருக்கோம். ஒன்று கிளியர் வடிகட்டுறதுக்கும் பெயிண்ட்டை வடிகட்டுறதுக்கும் 2 கோன் வாங்கியிருக்கோம். 2 கோன் இருந்தால் போதுமானது. என்னாலும் வாங்கிக்கணும். கிளாத்து ஒன்று ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு கிளாத் ஒன்று வாங்கியிருக்கோம். அப்புறம் தேவையான எம்ஆர்ஐ ஷீட்டு நமக்கு என்னென்ன இதில் தேவையோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 150லேருந்து நான் வாங்கியிருப்பேன். 150, 240 நமக்கு எப்படி ஷைனிங் கொண்டு வரணுங்கிறது தைச்சி அந்தளவுக்கு கொண்டு வந்தீங்கன்னா ஷைனிங் வரும். இன்னும் சில மிஷினில் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பட்டி எப்படி பார்க்குறதுன்னு பார்த்துக்கலாம். இது சைடில் ஃபுல்லாக பட்டியை பார்த்து எவ்வளோத்துக்கு க்ளீனாக தேய்க்கிறோமோ அந்தளவுக்கு சுத்தமாக சூப்பராக தேய்ச்சி ஃபினிஷிங்காக கொண்டு வந்துடணும். ரெண்டையும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஷைனிங் கிடைக்கும். அதுக்கு மேலே நம்ம பில்லர் அடித்து அதை மறைக்கணும். மறைச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம ஓவர் கோட் பெயிண்ட் பண்ணணும். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இது ஃபுல்லாக பட்டி பார்த்தாச்சு. இப்போ பட்டி பார்த்துட்டு இப்போ அதுக்கு தேய்க்கணும். கொஞ்சோண்டு தண்ணியில் தொட்டுக்கிட்டு தேய்ச்சோம் அப்படின்னா ரெண்டும் சேமாக ஷைனிங்காக ஓடியாந்துடும். ஃபுல்லாக தேய்ச்சோம்னா அந்த இதில் உள்ள பிசர்லாம் போயிடும். அதுக்காக இது கிரே பட்டி யூஸ் பண்ணுறது. இது சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இது பண்ணுறதுக்காக பண்ணுறோம். ஃபுல்லாக தேய்ச்சிட்டு கழுவி விட்டணும். அப்புறம் ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணணும். இப்போ நான் இதை முடிச்சுட்டு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டேன். ஆல்ரெடி வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் இருந்ததுனால மறுபடியும் பண்ணுறேன். இப்போ எப்படி பேப்பர் ஒட்டுறதுன்னு பார்ப்போம். பேப்பர் ஒட்டுறதுக்கு ஈஸியான மெத்தட் நீங்கள் சைடில் வச்சு ஃபுல்லாக அந்த டேப்பை வச்சு அந்த பேப்பர் ஒன் சைடு ஒட்டிட்டு திரும்ப எடுத்து மேலே வச்சு ஒட்டுறப்போ நம்ம கரெக்டாக ஒட்ட முடியும். அதனால் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி ஒட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதிலே வச்சுட்டு ஒட்டுறப்போ 2 பேர் வேணும். இது ஒரே ஆளாக நம்ம ஒட்டிடலாம். அது ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுட்டு அது மேலே கோட் பண்ணிட்டு மறுபடியும் அதை தூக்கி அப்படியே மேலே ஒட்டிட்டோம்னா ஈஸியாக போய்டும் உங்களுக்கு. ஃபுல்லாக மேலே கவர் பண்ணி அழகாக கண்ணாடி மேலே பீடிங்கில் படிஞ்சு கரெக்டாக ஒட்டணும். ஒட்டிட்டோம்னா நமக்கு சுத்தர கவர் ஆகிடும். பெயிண்ட் ஒட்டிக்கிறப்போ நமக்கு கொஞ்சம் மிக்ஸ் ஆகாது, கரெக்டாக இருக்கும்.
இப்போ இப்போ நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ப்ரைமர் ஃபுல் கோட்டிங் பண்ணி முடிச்சிருக்கோம். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் இப்போ ஃப்ரண்டில் எடுத்து காட்டி எடுத்துருக்கேன், அதை பாருங்கள். இது ஃபுல்லாக அடிச்சுட்டு ஒரு கோட்டிங் பண்ணி வச்சுருக்கோம். ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம பேஸ் ஊதணும். பேஸ் ஊதுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டோம்னா சூப்பராக வந்துடும். ஃபினிஷிங்காக ஃபுல்லாக ஷைனிங்காக வந்திருக்குன்னு பாருங்கள். கம்ப்ரஸர் அப்படியே ஒரு தடவி பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம், அவ்வளோ ஷைனிங்காக அப்படியே ஃபுல்லாக செம ஃபினிஷிங்காக வந்துருக்குது. நைஸாக இருக்குது. ஃபுல்லாக இதில் வேணால் எமரியை போட்டு 800 எமரி இருக்கணும்ல, அதை இது மேலே போட்டு தேய்க்கணும். தேய்ச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஷைனிங் நல்லா கொடுக்கும். அதுக்கு மேலே நம்ம பேஸ் ஏற்றணும். பேஸ் வந்து நம்ம 1/2 லிட்டர் தான் வாங்கியிருக்கோம். ஆனால் இதுக்கு 1 லிட்டர் பத்தாது. 1 லிட்டர் வாங்கியிருந்தோம்னா கரெக்டாக இருந்திருக்கும். நம்ம வந்து 1/2 லிட்டர் தான் வாங்கினோம். 1/2 லிட்டர் வந்து எந்தெந்த இடம் இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல் கோட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பெயிண்ட் ஏற்ற வேண்டியதான். எப்படி பெயிண்ட் அடிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். பம்பருக்கு ஃபுல்லாக இது பம்பர் தனியாக கழட்டி எடுத்தாங்க, பம்பருக்கு தனியாக வெளில வச்சு அடிச்சிருவோம். ஃப்ரண்ட் பம்பர் இது சைடு ஃபுல்லாக இந்த பக்கம் ஃபுல்லாக கோட்டிங் பண்ணி வச்சுருக்கோம். மழை வேறு தொடர்ந்து பேஞ்சிட்டு இருந்ததுனால ரொம்ப சிரமமாக போயிடுச்சு அடிக்கிறது. இது சைடு கவரு, ஃப்ரண்ட்டு சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டையும் தனியாக பிரித்து அது அடித்து வச்சுருக்கோம். இல்லை தனியாகவே இருக்குது. நேற்று அடித்தது நைட்டு, காலைல காஞ்சிடுச்சு. இது மூடி, இது ஃப்ரண்ட்டு கேப்பு, பேனட்டு ரேடியேட்டருக்கு மேலே வரணும் அந்த நட்டு. இது ஃபுல்லாக அடித்து முடித்தாச்சு. இப்போ நம்ம எப்படி அடிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பேஸ் வந்து அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். சுற்றி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபினிஷிங்காக தேய்ச்சி கரை பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பெயிண்டிங்கை வந்து ஃபுல்லாக அடிக்கிறதுக்கு முன்னாடி பேஸ் அடிக்கிறோம். பேஸ் அடிக்கிறதுக்காக ரெடி பண்ணியாச்சு. மிக்சிங் பண்ணிவிட்டு இப்போ அடிப்போம். பாதி வீடியோ வந்துட்டு உங்களுக்கு காட்ட முடியல. என்ன காரணம் அப்படின்னா அடிச்சுக்கிட்டே வந்து நானே வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் கொஞ்சம் அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க வேண்டியதாகிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் சிரமப்பட்டு தான் எடுத்துக்கணும். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம பேஸ் அடிக்கிறோம். பேஸ் 2 கோட்டு அடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லாமே 2 கோட்டு பண்ணிங்க. பெயிண்ட் வந்து ஒரு 3 கோட்டும், கிளியர் ஒரு 3 கோட்டும் அடிச்சிங்கன்னா சூப்பர் ஃபினிஷிங் வந்துடும். நம்ம பெயிண்ட்டு கம்மியாக வாங்கியிருக்கிறதுனால நம்ம மொத்தத்துக்கே 1 லிட்டர் தான் பெயிண்ட் வாங்கியிருக்கு. இதுக்கு வந்து 2 லிட்டர் இல்லை 1.5 லிட்டர் குறைஞ்சபட்சம் பெயிண்ட் வாங்கியிருக்கணும். நமக்கு போதும், அவுட்ரு மட்டுங்கிறதுனால நம்ம 1 லிட்டர் வாங்கி அடிக்கிறோம். நான் 2 பம்பர்லேருந்து ஆரம்பித்து அடிக்க ஆரம்பித்தாச்சு. நம்ம எப்படி வீட்டிலேயே பெயிண்ட் அடிக்கிறதுங்கிறது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக நம்மளே பார்த்துடலாம். இப்போ கடையில் போய் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா எக்கச்சக்கமாக காசு கேட்குறாங்க. மோட்டார் வச்சுருக்கவங்க இப்போ வந்து இதுதான் பெஸ்ட்டு. நம்மளே முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு காசு சேவ் பண்ண முடியும். அந்தளவுக்கு நம்ம பார்த்து இனிமேல் இது பண்ணிக்க வேண்டியதான். வேலை பார்த்துக்கலாம் எப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம். ஃபுல்லாக பம்பருக்கு இது பண்ணுறோம். இதில் டஸ்ட்டு ஒன்றே படியாத அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நான் ஃபுல்லாக அடித்து முடிச்சதுக்கப்புறம் கிளியர் ஊதுறப்போ என்ன பண்ணிட்டேன், பக்கத்தில் ஒரு லாரி ஒன்று போணுச்சு. அது என்ன பண்ணிச்சு, டஸ்ட்டாக பண்ணிவிட்டு ஃபுல்லாக மணல் வந்து விழுந்துட்டு அதை ஒன்றும் பண்ண முடில. சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அதை வந்து நீங்கள் சுற்றி படுதா கவர் அப்படியே நான் படுதா கவர் பண்ணியிருந்தேன். அப்படியே அது வந்துடுச்சு. காற்று இல்லாமல் கொஞ்சம் பார்த்து நல்லா கவர் பண்ணிங்கன்னா டஸ்ட்டு படியாத அளவுக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும். நான் அது ஒரு சின்ன தவறு கொண்டு நடந்துட்டேன். அது வேணால் நான் உங்களுக்கு அப்புறம் கடைசியாக அந்த டஸ்ட்டு படிஞ்ச இடத்த காட்டுறேன் உங்களுக்கு. அது ஃப்ரண்ட் சைடில் வந்து படிஞ்சிட்டு இந்த பம்பரில் தான் படிஞ்சது. அதுக்கு ஃப்ரண்ட்டு பம்பர் இருந்தாச்சு, கிரில் இருந்தாச்சு, நமக்கு அதில் மறைஞ்சிட்டு ஓரளவு லைட்டாக தெரியுது. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம
பேஸ்ட் எப்படி மிக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். இது எங்கள் வீட்டு நாய் தோத்தா, இதுக்கு பேர் தோத்தா. அது ரொம்ப பாசமாக எவ்வளோ ஜம்முன்னு படுத்துருக்காங்க பாருங்கள். செல்ல பிராணி எங்கள் வீட்டுது. ஆமாம். பெயிண்ட் எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இது வந்து பேஸு. அது எப்படி மிக்ஸ் ரொம்ப திக்காக இருக்கும். இது வந்து 1/2 லிட்ரு. 1/2 லிட்டருக்கு வந்து 1/2 லிட்ரு தின்னர் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணியான கன்சன்ட்ரேஷனில் வச்சு கலக்கிட்டிங்கன்னா நமக்கு கன்னில் வரதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இவ்வளோ திக்கில் வந்து வராது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நம்ம வாங்கி வச்சுருந்த தின்னரையும் 2K தின்னர் இருந்துச்சுல, அதையும் சேர்ந்து அதில் ஒரு 100 ml, இதில் ஒரு 300 ml கலந்து நம்ம அதில் கலந்துக்கிறோம். ஒரு 450 ml கலந்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்கும். அடிக்கிறதுக்கு இது நல்லா வாட்டமாக வரும். நம்ம ப்ரொஃபஷனல் கிடையாது. நம்மளாக கற்றுக்கிட்டு நம்ம காருக்காக நம்மளே செஞ்சது. நம்ம கடையில் போய் கேட்டோம், ரொம்ப ரேட் அதிகமாக சொன்னாங்க. சரி, நம்ம டிங்கர் வேலை பார்த்ததுனால அது ஒரே பிசுறாக இருந்தது. அது ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. அதுக்காக நம்ம வீட்டிலேயே நம்மளே பெயிண்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மொத்த காஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 5000 வந்துச்சு. மெட்டீரியல் எல்லாமே 4500 வந்துச்சு மொத்த மெட்டீரியல். அவ்வளோதான் வந்துச்சு. பெயிண்ட் வந்து 2200, கிளியர் ஒரு 1000, அப்புறம் வந்துட்டு இந்த தின்னர் பாக்கியெல்லாம் வந்து ஒரு 1000, மொத்தம் ஒரு 4500 மொத்தத்துக்கு வந்துச்சு. இது எல்லாமே என்சியில் வாங்கிங்க. சாதாரணமாக வந்து வாங்கிடாதீங்க. வாங்குறப்போ காருக்கு பெயிண்ட்டுன்னு தனியாக கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. சாதா பெயிண்ட் வந்து நம்ம எனாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா திரும்ப உறிஞ்சி வந்துடும். கரெக்டாக இருக்காது. அது வந்துட்டு அதனால் நான் வந்து எங்கள் பக்கத்தில் திருவாரூர் இருந்தாலும் திருவாரூரில் போய் வாங்கிட்டு வந்தேன் எல்லா பெயிண்ட்டுமே. இங்கே பக்கத்தில் எங்கேயும் கிடைக்கல. இல்லவே காருக்கு உள்ளது மட்டும்தான் வாங்கி யூஸ் பண்ணோம். காருக்குன்னு அடிக்கிறப்ப சாதா லோக்கல் பெயிண்ட் வாங்கி அடிச்சிடாதீங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி அந்த கன்சல்டன்சி வந்தோன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ கன்னில் ஊற்றி ஊதுறதுக்கு ப்ரெஷர் எவ்வளோ வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஃபுல்லாக அதில் உள்ளது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பேஸு எடுத்து ரெடி பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான் பேஸு மிக்ஸ் பண்ணுறது. பெயிண்ட்டும் இதேமாரி தான் மிக்ஸ் பண்ணி ஃபில்டரில் வடிகட்டிக்கணும். இதே வடிகட்டி தான் நான் யூஸ் பண்ணேன். அது துணியில் பண்ணதுனால உங்களுக்கு காட்டல. எந்த பெயிண்ட்டை நீங்கள் கன்னில் ஊற்றி அடிக்கினாலும் ஒரு வாட்டி ஃபுல்லாக நீங்கள் வடிகட்டிட்டீங்க அப்படின்னா அதில் எதுவும் டஸ்ட் இருந்ததுன்னா அதில் கன்னில் போய் அடைச்சிக்காது. அதுக்காக தான் வடிகட்டுறது. அது இல்லாமல் அது போய் பிசுறு மாரி தட்டிட்டு அது மறுபடியும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கரெக்டாக வடிகட்டி யூஸ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி வடிகட்டி வச்சுருந்ததுனால அப்படியே கன்னில் எடுத்து ஊற்றிக்கிட்டேன். இந்த கன்னோட விலை வந்து 650 ரூபா. அமேசானில் வாங்கினது. கம்ப்ரஸர் வந்து சின்ன கம்ப்ரஸர் தான் எடுத்துருக்கேன். அந்த கம்ப்ரஸரை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இது 2K தின்னர் கொஞ்சம் கலந்துக்கிட்டேன். எதுக்காக அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு 150 ml போல் நான் கலந்துக்கிட்டேன். இந்த தின்னர் ஒரு 300 ml, மொத்தம் 450 ml கலந்துக்கிட்டேன் 6 லிட்டருக்கு பெயிண்ட்டுக்கு. அது அவ்வளோ திக்காக இருந்துச்சு. ரொம்ப திக்காக இருக்கும். அதுக்காக வாங்க எப்படி பெயிண்ட் பண்ணலான்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு கண்ணாடிலேருந்து ஆரம்பம். இது வந்து 2 கோட்டு நான் ஃபுல்லாக ஓவர் கோட் பண்ணலாம். 2 கோட்டு பண்ணுற அளவுக்கு பெயிண்ட் 1 லிட்ரு போதுமானது. அடித்தோன்னா அப்படியே ஷைனிங் இப்போயே கண்ணு தெரியுது பாருங்கள். அதில் அவ்வளோ ஷைனிங் வந்துச்சு. இது வந்து பேஸு. இதுக்கப்புறம் இது மேலே நம்ம பெயிண்ட்டை ஏற்றணும் அப்படின்னா இன்னும் ஃபினிஷிங்காக நயம் வந்துடும். இது ஷைனிங் கொடுக்கறதுக்காக. அதுவும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே எதுவும் கிரே பட்டி பார்த்த இடம்லாம் வந்து திட்டாக தெரியும். அதை வந்து மறைக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுறது. இதுவும் ஒரு ப்ரைமர் மாதிரி தான். இதுவும் ஒரு கவர் ஆகும். சாதாரண ப்ரைமர் தான் இதுவும். ஃபுல்லாக இதேமாரி ஓவர் கோட் ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக நம்ம எந்தெந்த இடத்துல அடிக்கணுமோ அந்த இடத்துல நம்ம இதை வந்து ஃபுல்லாக அடிச்சிடணும். 2 கோட்டு அடிக்கலாம். 2 கோட்டு அடிச்சிங்கன்னா நல்லா ஃபினிஷிங்காக வரும். நான் கன்னை இழுத்து வாங்கினா, ஆனால் எனக்கு வந்து கம்ப்ரஸர் வந்து என்னாச்சு அப்படின்னா 60 பாருக்கு மேலே போனால் தான் உங்களுக்கு பெயிண்ட் அடிக்க கரெக்டாக இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு 60 பார் வந்ததுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் சல்லுன்னு 30க்கு வந்துடுது. கம்ப்ரஸர் ஸ்பீடு பத்தலை. அதனால் அதுக்கு தகுந்த மாரியே நான் மாற்றி அடிக்க வேண்டியதாகிடுச்சு. இதுக்கு பெரிய கம்ப்ரஸர் எடுத்திருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும்.
வந்து ப்ரெஷர் பத்தாதனால நான் விட்டு விட்டு ரொம்ப சிரமப்பட்டு தான் அடித்தேன். அடுத்தது டைம்லாம் வந்துட்டு நம்ம பெரிய கம்ப்ரஸர் எடுத்து யூஸ் பண்ண வேண்டியதான். கம்ப்ரஸர் எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த கம்ப்ரஸர் வந்து இதுதான் கம்ப்ரஸரு. இது சின்ன கம்ப்ரஸர் இது. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா 50 ப்ரெஷர் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் அடிக்க ஆரம்பித்த உடனே 30க்கு கீழே வந்துடும். அதனால் கண்டினியூவாக என்னால் யூஸ் பண்ணவே முடியல. இப்போ 60 வச்சு நான் கண்டினியூவாக 60 இருந்துச்சு அப்படின்னா பெயிண்டிங் வந்து பக்கா ஃபினிஷிங்காக வந்துடும். 60க்கு மேலே போகக்கூடாது. 70 வரைக்கும் போகலாம் அதிகபட்சம். 60, 65 பார் வச்சு நீங்கள் பெயிண்ட் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ நான் வந்து இதை நான் 60 வச்சு அடிக்க ஆரம்பிச்சோன்னா உடனே 30க்கு கீழே இறங்கிடுது. சின்ன கம்ப்ரஸர்னால அதால் சப்ளை பண்ண முடியல அந்தளவுக்கு. ஃபுல்லாக ஏர் கொடுக்க முடியல அதால். அதனால் நான் நிறுத்தியே அடிக்க வேண்டியது நிலைமை ஆயிடுச்சு. இதிலே கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு. ஏன்னா கிளியர்லாம் வந்துட்டு நல்ல ப்ரெஷரில் வச்சு ஊதுனீங்கன்னா தான் காற்றுல போகாமல் கரெக்டாக போய் ஷைனிங்காக ஏறும். ஆனால் இதில் வந்து அந்த ப்ரெஷர் பத்தாததுனால, அதுவும் இல்லாமல் இது வந்து 70க்கு மேலே ஓட மாட்டேங்குது. அதிகபட்சமே 70 தான் ஓடுது. அதுக்குள்ளே வந்து மோட்ரு எம்டியாக ஓட ஆரம்பிச்சிடுது. பெல்ட்டு ஃப்ரீயாக இருந்த வாசி. அதனால் 70 கம்ப்ரஸர் ஸ்பீடு வந்தது. அதை வச்சு தான் அடிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் இந்த காருக்கு பெயிண்ட் அடிக்கிறப்போ நல்லா ஃபினிஷிங்காக பண்ணலாம். இதுவும் நல்லா சூப்பராக தான் வந்திருக்கு. ஒன்றும் குறையெல்லாம் இல்லை. இருந்தாலும் கம்ப்ரஸர் வந்து ரொம்ப நமக்கு சிரமப்படுத்திட்டு. ஏன்னா வந்து ஜாயின் போட்டு அடிக்கவே கூடாது. ஒரு லென்த்து பிடிச்சா அப்படின்னா அந்த கடைசி வந்து அந்த கடைசி டோர்னால் டோர் ஃபுல்லாக இறக்கணும். ஆனால் நான் கம்ப்ரஸர் வந்து ப்ரெஷர் பத்தாதனால நான் விட்டு அடிக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஃபுல்லாக ஒர்க் அவுட் வந்து ஃபுல்லாக பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாகவும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட முடியல. என்னால் ஓரளவு கவர் பண்ணி போட்டுறேன். ரொம்ப எளிமையாக ஈஸியாக அடிக்கலாம் நம்ம பெயிண்டிங்கு. பின்னாடி படுதா கட்டியிருக்க பாருங்கள். இவ்வளவு கட்டியும் டஸ்ட்டு ஆனால் வந்துட்டு உள்ளார. ஏன்னா எனக்கு மெயின் ரோடு பக்கத்தில் பஸ் எப்போதும் போயிட்டே இருக்கும். ஃபுல் டைமும் பஸ்ஸு இருந்துகிட்டே இருந்தனால அந்த டஸ்ட்டு வந்து படிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. என்னால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதனால் நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறப்போ எவ்வளோ சேஃப்டியாக நீங்கள் கவர் பண்ணுறீங்களோ அவ்வளோ கவர் பண்ணிவிட்டு இவ்வளோத்துக்கு நான் இது ஷெட்டுக்குள்ளே விட்டு தான் அடித்தேன். ஷெட்டுக்குள்ளே விட்டு அடித்தே இவ்வளோ டஸ்ட்டு வந்து படிஞ்சிச்சு. அது இல்லாமல் ஆடி மாதம் வேறையா காற்று நல்லா கடுமையாக அடித்ததுனால நான் நல்லா ஓப்பன் பிளேஸ் காற்று மண் அது பயங்கரமாக வந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப சிரமப்பட்ட வேண்டிய ஆகிட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா பேக் சைடு இது ஃபுல்லாக இதெல்லாம் ஒரு கோட் ஒன் டைம் பண்ணி 2வது கோட் அடிச்சிட்ருக்கேன்ப்பா நான். பின்னாடி எந்தெந்த இடம்லாம் பெயிண்ட் போட வேணாமோ அந்த இடம்லாம் ஃபுல்லாக பேப்பர் ஒட்டி கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம துடைக்கிற வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஃபுல்லாக போட்டு நம்ம நிறையா தின்னர் யூஸ் பண்ணணும். வேலை நிறையா மெனக்கணும். அதுக்காக தான் நம்ம பேப்பர் கவர் பண்ணுறது. முடிஞ்ச அளவுக்கு எதுலலாம் பேப்பர் கவர் பண்ண முடியுமோ அதிலெல்லாம் பேப்பர் கவர் பண்ணி நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் என்னோடய ஓஸு பத்தாதனால நான் ஆப்போசிட்டில் வந்து அடிக்க வேண்டியதாகிட்டு பேக் சைடு ஒன் சைடு தான் அடிக்க முடியும். திரும்ப அடுத்த பக்கம் அடிக்கணும்னா நான் மறுபடியும் ஃப்ரண்ட்லேருந்து வரணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்லேருந்து போவோம். பேக்கில் கொஞ்சம் இறுக்கி முடிச்சுட்டு அடிப்போம். இது சைடு, இந்த சைடு இது ஃப்ரண்ட்டு. நம்ம எல்லாம் கழட்டி தனித்தனியாக எடுத்துட்டோம். அதனால் நம்ம இந்த பக்கம் நம்ம பெயிண்ட் பண்ணலை. ஏன்னா இதெல்லாம் பெயிண்ட் பண்ணோன்னா ரொம்ப செலவு அதிகமாக காஸ்ட் வரும். இது ஆல்ரெடி நல்லா இருக்கிறதுனால நான் ஒன்றும் அதிகமாக யூஸ் பண்ணல. இது ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது 2 கோட்டு இப்போ நம்ம இதில் ஃபுல்லாக ஏற்றியாச்சு. இதே கிட்டத்தட்ட பெயிண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ இது மேலே கிளியர் ஊதிலாமான்னு நான் வேறு கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் நாங்கள் அப்படி பண்ணக்கூடாது. இது வந்து பேஸு அப்படிங்கிறதுனால நம்ம ஃபுல்லாக பேஸ் அடித்தாச்சு. பெயிண்ட்டு எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது பார்க்கலாம். பெயிண்ட் பண்ணுறப்ப வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இருந்தாங்கன்னா எடுத்துருவோம். இல்லைன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளால் ஒரே கையில் வீடியோ எடுத்துகிட்டு பெயிண்ட் பண்ண ரொம்ப இதாக இருந்துச்சு. இது பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து எங்கேயும் டேமேஜ் இருந்துச்சுன்னா பட்டி பார்த்து தேய்க்கணும். அது நம்ம தெரியும். ஸ்க்ராச்சஸ் நல்லா பக்காவாக தெரியும். அப்படி தெரியிறப்ப அந்த இடத்துல கொஞ்சம் மறுபடியும் பட்டியை பார்த்து நான் தேய்ச்சிட்டு ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு மறுபடியும் பெயிண்ட் அடிக்க வேண்டியது தான். எந்தெந்த இடம் வீக்காக இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்த்துக்கலாம். நம்ம பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். என்ன எடுக்காத ஃபோட்டோ வீடியோவிலலாம் வரக்கூடாது. ஃபுல்லாக அடிச்சுட்டு சைடு ஃபுல்லாக அடிக்க வேண்டியதாக. நான் வேறு ட்ரெஸ்ஸு போடாமல் பெயிண்ட் அடிச்சிட்ருக்கேன். ஒரே வேர்வையினால் சிரமம் விட்டு அதனால் ட்ரெஸ்ஸு போலாம் எடுக்க வேணாம்னு சொன்னேன். வேறு ஒன்றும் கிடையாது. ஃபுல்லாக நம்ம 2வது கோட்டு பெயிண்டிங் பண்ண ஆரம்பித்தாச்சு.
பெயிண்டிங்கும் கிட்டத்தட்ட பேஸ் மாதிரியே இருக்கிறதுனால ரொம்ப பார்த்து அடிக்கணும். விட்டுட்டிங்க அப்படின்னா தனியாக தெரியும். மறுபடியும் கிளியர் இப்போ பார்க்குறப்ப எதுவுமே தெரியாது. எல்லாமே கிளியர் ஊதுறப்ப பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தெரியும். இப்போ பெயிண்ட் வந்து எவ்வளோ ஃபினிஷிங்காக வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ ஷைனிங்காக. இப்போ வந்து நம்ம கோட்டை அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். கீழே தெரியுதாங்களான்னு தெரியுது பாருங்கள். இப்போ பெயிண்ட்டுக்கும் அதுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்கள் அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து பொறுமையாக ரொம்ப கன்னை கிட்ட கொண்டு போனீங்கன்னா ஒலிக்கிடும். ரொம்ப லாங்கில் போயிடக்கூடாது. ஒரு நார்மலாக வச்சுட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் வீடியோ ஃபுல்லாக வந்துட்டு மேக் பண்ணுறது ஓரளவு தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப பண்ண முடியல என்னால். ரொம்ப அது சிரமமாக இருக்குது. அதனால் நான் ஓரளவு பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். பெயிண்டோட கென்னு வந்து அதில் தெரியுது பாருங்கள். பெயிண்ட் இன்னும் காயலை. இன்னும் கிளியர் ஊற்றிட்டிங்கன்னா இன்னும் பக்காவாக தெரியும். பெயிண்ட்டு மட்டுமே 3 கோட்டு அடிக்கணும். 3 கோட்டு நீங்கள் காய விட்டுக்க ஒரு பெயிண்ட்டுக்கு அடிச்சுட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம், மினிமம் அரை மணி நேரம். நம்ம புதுசாக அடிக்கிறோம் அப்படின்னா அரை மணி நேரம் இருக்கலாம். ஏன் அப்படின்னா மறுபடியும் அது மேலே ஏற்றுனீங்கன்னா பெயிண்ட் இறங்குறது தெரியாது. கடைசியாக பார்த்து கிளியர் ஊதுறப்ப பார்த்தீங்கன்னா இறங்கி போயிருக்கும். அதனால் ஒரு கோட்டை அடித்ததுக்கப்புறம் அதுக்கு 1/2 அன் ஹவர் நீங்கள் பிரேக் விட்ருக்கணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது அடிக்கிறப்பே காஞ்சிடும் ஆக்சுவலாக. இருந்தாலும் கொஞ்சம் நல்லா புதுசாக ட்ரை பண்ணுறவங்க வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணி அடிக்கலாம். நான்லாம் வந்து 10 நிமிஷம் தான் ஒரு கோட்டுக்கு கேப் விட்டுருந்தேன். அடுத்தது உடனே மேலே அடிக்க ஆரம்பிச்சாச்சு. இது அடித்து முடித்ததுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கணும். பெயிண்ட் அடிச்சிட்ருக்கோம். இது முடிஞ்ச உடனே அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் கிளியர் மிக்ஸ் பண்ணி கிளியர் ஃபுல்லாக இது பண்ணணும். கிளியர் வந்து 2 பார்ட்டாக இருக்கும். ஒரு கார்னர்னு ஒன்று இருக்கும், சாதாரண பேஸ்னு ஒன்று இருக்கும். 2 வந்து மிக்ஸ் பண்ணால் தான் அது ஹார்டாகும். தனியாக அடிச்சிட்டிங்க அப்படின்னா காயாது. அதனால் 2டையும் மிக்ஸ் பண்ணி கரெக்டான இப்போ 1 லிட்ரு நீங்கள் கிளியர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்ரு வரைக்கும் தின்னர் ஊற்றிக்கலாம். பெயிண்ட் 1 லிட்ரு நான் பெயிண்ட்டுக்கு வந்து 3/4 லிட்ரு தின்னர் கலந்துக்கிட்டேன். கரெக்டாக எனக்கு 1.25 லிட்ரு பெயிண்ட் வந்துச்சு. மொத்தம் வந்து 2.5 கோட்டு ஃபுல்லாக பண்ணோம். ஃபுல் கோட்டி 3 கோட்டு வரைக்கும் ஃபுல்லாக பண்ணிட்டோம். இன்னும் ஒரு கோட்டு வேணாலும் பண்ணியிருந்துக்கலாம். ஆனால் இதுவே ஃபினிஷிங் பக்காவாக இருந்துச்சு. நல்லா ஷைனிங்காக வந்துருந்துச்சு. ஃப்ரெண்டு இப்போ உங்களுக்கு கண்ணாடியெல்லாம் ஃப்ரண்ட் பக்கம் சைடு மிரர் ரைட் சைடு ஃபுல்லாக அடித்தாச்சு. ரைட் சைடு முடிச்சு இப்போ லெஃப்ட் சைடு அடிக்கணும். இந்த பக்கம் முடிச்சுட்டு பேக்கில் போய்ட்டு பேக் சைடு எல்லாமே ஃபுல்லாக சுற்றி ஓவரால் ஒரு கோட் பண்ணிட்டு வந்துடணும். மொத்தம் வந்து நான் 3 கோட்டு பெயிண்டிங் அடித்தேன். ஃபுல்லாக ஒழுகாமல் ரொம்ப பெயிண்ட் அடிக்கிறப்போ கன்னை ரொம்ப கிட்ட கொண்டு போயிட்டிங்கன்னா ஒழுகினால கொஞ்சம் லாங்கில் வச்சு அடிச்சிங்கன்னா சூப்பராக வரும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பொறுமையாக அடிக்க முடியுமோ அவ்வளோ பொறுமையாக அடிங்க, அவசரப்படாமல். ஏன்னா அவசரப்பட்டீங்க அப்படின்னா ரொம்ப இதாகிடும். பெயிண்டோட கன்னு வந்து அதில் தெரிகிற அளவுக்கு பாருங்கள், தெரியுதா? அந்த இப்போ தான் பெயிண்ட் ஏறிட்டுருக்கு. ஃபுல்லாக காய கோட்டிங் ஏற்றுறப்போ நமக்கு வந்து நல்லா ஃபினிஷிங்காக வரும். ஷைனிங்கும் ஃபுல்லாக அருமையாக வரும். இதேமாரி நீட்டு ஃபுல்லாக ஒரு லேயர்னால் ஃபுல்லாக போகணும். அப்போ தான் நம்ம பெயிண்ட் அடிக்கிறப்போ வந்துட்டு ஃபினிஷிங்காக வரும். நீங்கள் விட்டு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒழுக ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா சரியாக வராது. அதனால் பெயிண்ட் அடிக்கிறப்போ நம்ம ஃபஸ்ட்டு எல்லாம் அடித்த மாரி அடிக்கக்கூடாது. ஃபுல்லாக உலாத்தி ஃபுல்லாக அந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு போகணும். இடையில விடாமல் பிசுறு விடாமல் அடிச்சிங்கன்னா தான் அதில் ஃபினிஷிங்காக வரும், இல்லைனா ஃபினிஷிங் வராது. கம்ப்ரஸர் தான் ரொம்ப மோசம் பண்ணிவிட்டு. என்னால் பெயிண்ட் அடிக்கிறப்போ ரொம்ப இன்னும் அந்த பேஸ் அடிக்கிறப்போ கூட கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் பெயிண்ட் அடிக்கிறப்போ கொஞ்சம் என்ன பண்ணிச்சுன்னா கம்ப்ரஸர் நான் பார்க்காம அடிச்சிட்டேன் ஒரு இடத்துல. ரொம்ப ப்ரெஷர் ரொம்ப கம்மியாயிடுச்சு. திரும்ப மறுபடியும் ப்ரெஷர் ஏற்றி அடிக்க வேண்டியதாகிடுச்சு. இப்போ 45 இருக்குது. இப்போ வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. கிட்டத்தட்ட பெயிண்ட் அடிக்கிறதுக்கு கண்டினியூவாக நம்ம அடித்தோம் அப்படின்னா கிடுகிடுன்னு வேலை முடிஞ்சிருக்கும். நான் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு கோட்டிங் முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆணுச்சு. நான் இதை அடிச்சுட்டு அடுத்த கோட்டிங் யாருக்கும் ரெஸ்ட்டே இல்லாமல் கிட்டத்தட்ட கையெல்லாம் வலி பயங்கரமாக இருந்துச்சு. ரெஸ்ட்டே இல்லாமல் கண்டினியூவாக அடிச்சுட்டே இருக்க வேண்டியது. கம்ப்ரஸர் வந்து பெரிய கம்ப்ரஸராக முடிஞ்ச அளவுக்கு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். 60 பார் குறையவே கூடாது. 60 பார் இருந்ததுன்னா ஃபினிஷிங் அவ்வளோ சூப்பராக வரும். பெயிண்டிங்கும் நல்லா நம்ம கடையில் அடிக்கிற அளவுக்கு ஷைனிங் கொடுக்கும். இதில் ப்ரெஷர் குறைய நமக்கு வந்துட்டு பெயிண்டிங் வந்து சின்ன கம்பர் யூஸ் பண்ணாதீங்க, பெரிய கம்பர் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள்.
இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஒன்று இருக்கும், அந்த கம்ப்ரஸர். நான் ரொம்ப சின்ன கம்ப்ரஸர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த தப்பை பண்ணிடாதீங்க. அதுக்காக நான் திரும்ப திரும்ப அதே சொல்லிடுவேன். இப்போ நம்ம கிளியர் ஊதிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு கோட்டு கிளியர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். கிளியர் இப்போ அடித்ததுக்கப்புறம் எவ்வளோ இதாக தெரியுது பாருங்கள், கண்ணாடி மாரியே தெரியும். பார்த்தீங்கன்னா கிளியர் அடிக்க 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 அப்படியே பல 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 பழம்னு சூப்பராக அருமையாக வரும். இப்போ தான் கோட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பெயிண்ட் அடித்து முடிச்சுட்டு இப்போ கிளியர் அடிச்சிட்ருக்கோம். கிளியர் உடனே அடிச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour பிரேக் விட்டு பெயிண்ட் அடித்து ஒரு 1/2 hour பிரேக் விட்டு 3 கோட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது உடனே நம்ம கிளியர் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். கம்பெனி பெயிண்டில் வந்து கிளியர் தனியாக வரும், பெயிண்ட்டு தனியாக வரும். இப்போ நம்ம வேணால் மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம். ஆனால் அது வந்துட்டு இந்த பெயிண்டில் அடிக்க முடியாது. சாதா பெயிண்ட் இதுக்குன்னு தனியாக இருக்குது, கிளியர் கலந்தே வந்துடும். அது ஒரே கோட்டு பெயிண்ட் அடிக்கிறப்பே அது ஷைனிங் கொடுத்துரும். ஆனால் இந்த பெயிண்டில் வந்து நம்ம கிளியர் தனியாகவும் பெயிண்ட்டு தனியாகவும் தான் அடித்தாகணும். இது கம்பெனி பெயிண்ட்டுங்கிறதுனால செத்த நேரம் ரெஸ்ட்டு. இது இடையில ஒரு இடையூறு. ஃபுல்லாக கண்டினியூ பண்ணோம். நம்மளோட கார் இப்போ ஃபுல்லாக வேலை முடிஞ்சு ஃபுல்லாக ஃப்ரெண்டு எல்லா மாட்டும் மாட்டியாச்சு. மாட்டி ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். நான் துடைக்க வேண்டிய வேலை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. துடைக்கிறதே யூஸ் பண்ணலாம், நிறைய யூஸ் பண்ணல, அதிகமாக நேரம் யூஸ் பண்ணாமலே நல்லா ஃபினிஷிங்காக சூப்பராக அடித்தாச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எந்தளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு வண்டி அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. அந்த வேலை பார்த்ததுக்கப்புறம் ஃபுல்லாக துடைச்சதுக்கு ஃபுல்லாக சூப்பராக ஃபினிஷிங்காக வந்துட்டு அந்த பேக்கில் நம்பர் பிளேட்லாம் மாட்டணும். சுற்றி ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இந்த பக்கம் போக முடியாது, இந்த பக்கம் தான் எழுத எடுத்துடலாம். கிளாரிட்டியாக எவ்வளோ ஷைனிங்காக வந்திருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட கடையில் கொடுத்து அடித்த அளவுக்கு வந்துருக்கு. நம்ம வீட்டிலே ஓனாக பெயிண்ட் அடிக்கிறது பெஸ்ட்டு. இப்போ தான் நமக்கு காஸ்ட் வைஸு ரொம்ப மிச்சமாகும். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள், ஆதரவு தாருங்கள்.
மிக்க நன்றி.